எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உருட்டு பைப்பிங் வைக்கிறது. உருட்டு பைப்பிங் வைக்கிறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். த்ரெட் பைப்பிங் புதுசாக தைக்கிறவங்களுக்கு உருட்டு பைப்பிங் வைக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட் பைப்பிங்கை கற்றுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.25 இன்ச்சில் நான் லைனிங் பைப்பிங் கிளாத்தை கட் பண்ணி கிராஸ் பீஸு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதனோட இந்த ஓரங்களை எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. வழக்கமாக நீங்கள் பைப்பிங் தைக்கும்போது எப்போவுமே இந்த பிசிறுகளை ஓரத்தில் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி தைக்கிறத விட இப்போ நான் சொல்லித்தர இந்த மெத்தடு இன்னுமே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இதை தான் நான் உங்களுக்கு இப்போ என்ன கற்றுத்தர போகிறேன். பிசிறுகளை எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ இன்னொன்று, ப்ளவுஸை நம்ம எப்போவுமே நெக் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செக் பண்ணிவிட்டு தான் நெக் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கான டிப்பும் நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. 1 by 1 அடுத்தடுத்த டிப்ஸ் இருக்குது இதில். இந்த பைப்பிங் வைக்கிறதுலையே அடுத்தடுத்த டிப்ஸு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோவில். இப்படி வச்சு கீழே இந்த பட்டி இருக்குது பாருங்கள், இதை கரெக்டாக வச்சு இதனோட 2 அளவுகளும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பைப்பிங்கை கழுத்து ஃபினிஷிங்கை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தி இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நான் இதை கரெக்ட் பண்ணிடுறேன். இதை மேலே கீழே வருது கொக்கி வைக்கும்போது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ மேலே கீழே வராது, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த துணியை ஓரடிக்காமல் இருக்குது. இதை ஓரடிக்காமல் எப்படி நம்ம பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதனோட பகுதி எடுத்துக்கோங்க. மேல் பகுதியை இந்த பகுதி எடுத்துகிட்டு இதை இங்கே வைங்க. பாருங்கள், இதனோட பகுதி இப்படி வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி கொடுக்கறதுக்காக துணி விட்டுடுங்க. இப்போ நம்ம மெஷினில் ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வச்சு தைக்கலாம். இப்படியே கீழே இந்த துணியை கொடுத்துட்டு இதனோட ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. ஓரத்துலன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி தையல் விடுங்க. ரொம்ப ஜாஸ்தி விடாதீங்க, 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளி விடுங்க. பிசுரோடு தான் இருக்குது துணி. பைப்பிங் வைக்கிறது இப்போ எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே லைட்டாக கிராஸ் பீஸ் துணியையும் நீங்கள் இழுத்து கொடுத்துட வேண்டாம், ப்ளவுஸ் துணியையும் இழுத்து கொடுத்துட வேண்டாம். நார்மலான ஒரு இதுலேயே வைங்க, ரொம்ப இழுக்காமல் இப்படியே தைச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக வெளியில் வரைக்கும் இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஆல்ரெடி இந்த பைப்பிங் துணியை ஓரத்தில் 1/4 இன்ச் மடக்கி கொடுத்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் பைப்பிங் எப்போவுமே தைச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதில் நான் இது இல்லாமல் பண்ணியிருக்கேன். இப்படி எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம். இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சரிங்களா? இப்போது இங்கே நம்ம முடிச்சாச்சு. இங்கேயும் 1/4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும். இது மடக்கி கொடுக்கறதுக்காக. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். பிசுறுகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற இடத்த மட்டும். அதுக்குன்னு ரொம்ப பிடிச்சி கட் பண்ணிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி இப்படி இருக்குது. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணிகிட்டே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. ஒரே ஈவனாக இருக்கணும் இதை க்ளோஸ் பண்ணுறது. இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிசுறுகள் எல்லாம் க்ளோஸாக உள்ளே போயிடும். நீங்கள் இதை முதல்லையே மோரம் அடிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சு மடித்து தைக்க முடியாது. இப்போ மடித்து தைச்சும்போது இது எல்லாம் நல்லா இந்த பிசுறுகளெல்லாம் உள்ளே கவராகி போயிடும். நீங்கள் அடுத்த பைப்பிங் வைக்கும்போது உருட்டி பின்னாடி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி தைச்சிருக்கேன்னுட்டு. இப்படி நல்லா இதை ஃபுல்லாக உள்ளே கொடுத்து கவர் பண்ணி இப்படியே தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி கழுத்து ஃபுல்லுமா ஸ்டிச் பண்ணிடலாம்.
நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோஸுமே பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரியான டீட்டெயில்ஸோட ரொம்ப நிறைய கணக்கு ஃபார்முலா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருமே தவறாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள், பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே இப்போ நம்ம கடைசி வரைக்கும் தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை அடுத்ததாக காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் இதுலேயும் முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி வச்சு தைச்சதை இந்த பகுதியை இப்படி மடக்கிடுங்க, உள்ளே மடக்கிடுங்க. அடுத்தது இந்த பகுதியை இப்படி கொடுங்க, உள்பக்கமாக. முதல்ல மேலே இருக்கிறத மடக்கி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த தையல் எங்கே வரணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன், வாங்க. இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், மடக்கி கொடுத்து. இந்த தையல் வந்துட்டு பைப்பிங்கை கரெக்டான லெவலில் அப்படியே இங்கே பாருங்கள், கரெக்டான லெவல். இந்த லெவலில் பைப்பிங் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் இதே லெவல்லையே கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக மடக்கி கொடுக்கறது, கம்மியாக மடக்கி கொடுக்கறதுன்ட்டு இருக்க வேண்டாம். ஒரே ஈவனாக கொண்டு வந்தீங்கன்னா பைப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் லைனிங் ப்ளவுஸில் தைச்சிருக்கேன். நீங்கள் சாதா ப்ளவுஸ்லேயும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் பைப்பிங் தைக்கலாம், ஒரு தப்பும் வராது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த தையல் வந்துட்டு இந்த இதுக்குள்ளேயே விழணும். இந்த மேலே இருக்கிற இந்த பிங்க் கலருக்குள்ளே போகக்கூடாது, வயலட் கலருக்குள்ளே போகக்கூடாது. அது கவனம் எடுத்துக்கோங்க. நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தைச்சிட்டு வாங்க. நல்லா அழகாக வரும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த கழுத்து பீஸ் துணி வந்து நல்லா பதிஞ்சு உள்ளே மடங்கி கொடுத்துரும். நம்ம ஆல்ரெடி மடக்கி கொடுத்து ஒரு தையல் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா மடங்கி கொடுக்கும். இப்போது அழகாக அதே மாதிரி மடக்கி கொடுத்துட்டே வாங்க. இதில் எம்மிங் பண்ணுறதுல இன்னொரு பிசுறெல்லாம் வெளியில், பிசுறுன்னு சொல்கிறத விட அந்த துணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை வெட்டணுமா, என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் ஒரு ஐடியா அடுத்து நான் சொல்கிறேன், கேட்டுக்கலாம். இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஒரு தையல் போட்டால் போதுமா? இன்னும் துணி வந்து பிசுறுகளாக இருக்கே, பிசுறுன்னு சொல்கிறத விட அதிகமாக இருக்குது, கழுத்து தைச்சி போடும்போது வெளியில் வர மாதிரி தெரியுது அந்த துணி, அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இதோ அடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், கற்றுக்கோங்க. இப்படியே இதையும் இந்த ஓரத்தில் மடக்கி விட்டு அடுத்து அதுக்கப்புறமா இதை மடக்கி க்ளோஸ் பண்ணுங்கள். முடிக்கிறதும் இதே மாதிரி தான். ஸ்டார்டிங் எப்படி பண்ணிங்களோ சேம் அதே போல் கெட்டி தையலை போட்டு முடிங்க, மடக்கி கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பைப்பிங் வந்து நமக்கு ஒரே சீராக வந்துருச்சு. இப்போ இதில் இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி வெளியில் வரும், அந்த அளவுக்கு இருக்கும் சிலருக்கு. இதில் கம்மியாக இருக்குது, இதில் சிலருக்கு வெளியில் இதுக்கு மேலே இங்கே தெரிகிற அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது மேலேயே நம்ம இன்னொரு படிமான தையல் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு படிமான தையலை போட்டுடுங்க. ஒரே சீராக இருக்கணும் அந்த தையல், மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஒரே 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்லேயே கொண்டுட்டு வாங்க. இப்போ இந்த தூக்கிட்டு இருக்கிற துணியும் சேர்ந்து நல்லா பதிஞ்சு நின்றுடும். சரிங்களா? மேலே தூக்கிட்டு வராது, கழுத்தில் நம்ம போடும்போது அந்த துணி மடிஞ்சு மேலே வராது. அந்த 1/4 இன்ச்லேயே கொண்டு வாங்க. அந்த துணி மேலே படணும்னு நினைக்க வேண்டாம். துணி பிசுறு இருக்கிற இடத்துக்கு கவர் ஆகிக்கட்டும், இல்லாத இடத்துக்கு பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் அந்த துணி மேலேயே கவர் ஆகணும்னு கொண்டு வந்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச்சில் வராது தையல், தள்ளி தள்ளி கோணையாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக முடித்தாச்சு. இப்போ இதனோட ஃபினிஷிங்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ பாருங்கள், நல்லா இருக்கா ப்ளவுஸு? பைப்பிங் வச்சு நீட்டாக அழகாக ஒரே சீராகவும் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸை நீங்கள் எல்லாருமே கற்றுக்குவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.